வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பம். இதற்கு அடுத்த கட்ட போராட்டங்கள் முழு வீச்சில் நடைபெறும். எங்க மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். எவன் ஒருவன் தன் சொத்தை, தன்னுடைய உரிமையை, தனக்குரிய பொருளாதாரத்தை நிலைநாட்டுவதற்காக உயிரை விடும் சந்தர்ப்பம் வந்து உயிரை விட்டுவிட்டால் அவன் ஷஹீத் என்று இந்த மார்க்கம் சொல்லுது. எங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்க உயிரை விட்டாலே ஷஹீதுடா நாங்க. வக்ஃப் சொத்து என்பது அல்லாஹ்வுடைய சொத்து. அல்லாஹ்வுடைய சொத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் வீதியில் இறங்குவோம். எத்தனை தொடர் போராட்டங்களையும் நடத்துவோம். எங்களுக்கு என்ன போராட்டம் பண்ண தெரியாதா? சிஐஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்கிற பேரில் உள்ளே நுழைகின்ற பொழுது பெண்கள், ஆண்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு ஜனநாயக போராட்டத்தின் மூலம் மத்திய பாஜக அரசை எப்படி ஓட ஓட விரட்டி அடித்தோமோ அதுபோல் எங்கள் வக்ஃப் சொத்துக்களை ஒருபோதும் நாங்கள் இழக்க மாட்டோம். வக்ஃப் நிலங்களை பாதுகாக்கிற அரண்களாக நாங்கள் நிற்போம். மாபெரும் கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல் 12 சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. இறை இல்லங்களை பாதுகாக்க சங் பரிவாரத்தினரின் சர்வாதிகாரத்திற்கு முடிவு கட்ட, அநீதிக்கு எதிராக அலைகடலென ஆர்ப்பரிக்க அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்.